வணக்கம் மக்களே. நிர்வாகத்துல சிறந்த தலைமை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு புத்த ஜாதக கதைகள்ல ஒரு அருமையான கதை இருக்கு. வெற்றி அடைகிறது மட்டும் ஒரு தலைமை பண்பு இல்ல. தன்னோட தலைமையின் கீழ் இருக்கிற அத்தனை பேரையும் பாதுகாப்பா வச்சுக்கிறது தான் சிறந்த தலைமை பண்பு. இந்த கதையில 2 மான்கள் இருக்கு. அந்த 2 மான்கள்ல ஒண்ணுக்கு பேரு பியூட்டி, இன்னொன்னுக்கு பேரு பெஸ்டி. இந்த பியூட்டி மான் வந்து ரொம்ப அழகா இருக்கும். இந்த பெஸ்டி மான் வந்து கிரே கலர்ல இருக்கும். இந்த 2 மான் குட்டிகளையும் அந்த தாய் தகப்பன் ரொம்ப அன்பா வளர்க்குறாங்க. அந்த தகப்பன் மானுக்கு ரொம்ப வயசாயிருச்சு. அதனால தன்னோட குழுவுல இருக்கிற மான்கள 2 பாகமா பிரிக்குது. அந்த குழுவுல மொத்தம் 200 மான்கள் இருக்காங்க. முதல் 100 மான்கள பியூட்டி மான்குட்டியிடமும், இன்னொரு 100 மான்கள பெஸ்டி மான்குட்டியிடையும் அந்த தகப்பன் மான் ஒப்படைக்குது. இந்த 100 மான்களுக்கும் நீங்க தான் தலைமை பொறுப்புல இருந்து பாதுகாக்கணும். அவைகள நல்லபடியா வழி நடத்தணும் அப்படின்னு அந்த தகப்பன் மான் சொன்னுச்சு. அது மட்டும் இல்ல, இப்போ வசந்த கால பருவம் வந்துருச்சு. இப்பதான் விவசாயிகள் எல்லாம் தங்களோட வயல்கள்ல நிறைய பயிர்கள பயிரிடுவாங்க. நாங்க 2 பேரும் இங்க கிடைக்கிறத வச்சுட்டு நாங்க எங்க காலத்த ஓட்டிடுறோம். நீங்க என்ன பண்றீங்கன்னா, தூரத்துல போய் ஒரு மலைப்பிரதேசம் இருக்கு. அங்க போய் தங்கிக்கோங்க. இந்த சீசன் முடிஞ்சு அறுவடை சீசன் நடக்கிறப்ப நீங்க இங்க வந்தா போதும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். நீங்க இந்த 100 மான்களையும் ரொம்ப பத்திரமா, பாதுகாப்பா அந்த மலைப்பிரதேசத்துக்கு அழைச்சுக்கிட்டு போகணும். போற வழியில வயல்கள் எல்லாம் பச்சை பச்சையா இருக்கும். அதுல உங்க மான்கள் யாரும் போய் சாப்பிடக்கூடாது. அப்புறம் மாட்டிக்குவீங்க. அறுவடை சீசன் முடிஞ்ச உடனே நீங்க கீழ இறங்கி வந்துடலாம். அப்போ வயல்ல ஒண்ணும் இருக்காது. உங்களுக்கும் வயல்ல போய் ஏதாவது சாப்பிடணும்னு தோணாது. அப்படின்னு அந்த தகப்பன் மான் சொன்னுச்சு. இந்த 2 மான்களும் தங்களோட 100 மான்களை அழைச்சுக்கிட்டு கிளம்புனாங்க. அதுல இந்த பெஸ்டி அப்படிங்கிற மான் வந்து ரொம்ப பேராசை பிடிச்சது. நம்ம அப்படியே மெதுவா நடந்து போயிட்டு இருக்காம, கொஞ்சம் வேகமா இந்த மான்கள அழைச்சுக்கிட்டு போனோம்னா, மலை மேல நல்ல பசுமையான இடத்துக்கு போயிடலாம். அங்க இருக்கிற காய்கறி, பழங்களை எல்லாம் நல்லா சந்தோஷமா சாப்பிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு, தன்னோட குழுவுல இருக்கிற எல்லா மான்களையும் வேகமா விரட்டிக்கிட்டு போகுது. இன்னும் சொல்லப்போனா, இழுத்துக்கிட்டு போகுதுன்னே சொல்லலாம். அப்ப பார்த்தீங்கன்னா, இந்த விவசாயிகள்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பகல் நேரத்துல விலங்குகள் வயல்ல வந்து நாசம் பண்ணிடும் அப்படிங்கிறதுக்காக அம்புகளோட தயாரா இருப்பாங்க. அந்த கூட்டமான மான்கள பார்த்த உடனே அதுகள் மேல அம்புகள விட்டு தாக்குறாங்க. அப்படி தாக்குறப்ப அந்த பெஸ்டிங்கிற மானோட குழுவுல இருக்கிற 30 மான்கள் இறந்து போயிடுச்சு. ஆனா இந்த பியூட்டி மான் என்ன பண்ணுது தெரியுமா? பகல் நேரத்துல நம்ம மலைப்பிரதேசம் ஏறக்கூடாது. பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் நடந்தோம்னா, ஒரு 3, 4 மணி நேரம் நடந்தோம்னா, மெதுவா அப்படியே நம்ம போய் சேர்ந்துடலாம். அப்படின்னு மெதுவா அந்த தன்னோட பகுதியில இருக்கிற 100 மான்களையும் அழைச்சிட்டு போகுது. அந்த எல்லா மான்களையும் முன்னாடி விட்டு, இந்த மான் அப்படியே பின்னாடி போகுது. அது பின்தங்கி வர்ற 1, 2 மான்களையும் அரவணைச்சு அழகா அழைச்சுக்கிட்டு மேலே ஏறி போயிட்டு இருக்கு. இந்த பெஸ்டி மான் என்ன பண்ணுது? வேகமா மான்கள விரட்டிக்கிட்டு போனதுனால, அந்த மான்களோட முட்டி காலெல்லாம் உடைஞ்சு போச்சு. நெறைய மான்கள் உடம்பு சரியில்லாம களைச்சு போயிடுச்சு. மொத்தத்துல மலை மேல ஏறுனப்போ 100 மான்கள்ல வெறும் 50 மான்கள் தான் இருக்கு. ஆனா இந்த பியூட்டி மான் மிகச்சரியா அந்தி சாயிர நேரத்துல அழைச்சுக்கிட்டு போனதுனால 100 மான்களும் மலைப்பிரதேசத்துக்கு மேல ஏறிடுச்சு. அங்க போய் இந்த 100 மான்களும் நல்ல பசுமையான ஆரோக்கியமான உணவுகளை எல்லாம் நிறைய சாப்பிடுறாங்க. ஆனா அந்த பேராசை பிடிச்ச பெஸ்டி மான் 50 மான்கள் அடிபட்டு மிதிபட்டு முட்டி உடைஞ்சு வந்ததுனால ரொம்ப களைப்பா இருந்ததுனால உணவுகளை தேடி சரியான முறையில சாப்பிட முடியல. அப்படி சாப்பிட முடியாம உடம்பு பலவீனமானதுனால அங்க ஒரு 20, 25 மான் செத்து போச்சு. அதனால சீசன் முடிஞ்சு திரும்பி வர்றப்ப நடக்க முடியாம ஒவ்வொரு மானா பொத்துன்னு கீழே விழுந்து செத்து போயிட்டே இருக்கு. கடைசியில அவங்களோட இடத்துக்கு சமவெளி பரப்புக்கு வர்றப்ப அந்த பெஸ்டி மான் மட்டும்தான் வருது. அது அழைச்சிக்கிட்டு போன குழுவுல இருக்கிற ஒரு மான் கூட மிஞ்சல. ஆனா அந்த பியூட்டி அப்படிங்கிற மான் என்ன பண்ணுது தெரியுமா? மலைப்பிரதேசத்திலிருந்து திரும்பி வர்றப்போ எங்க எல்லாம் நீர்நிலைகள் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம தங்கி மெதுவா பாதுகாப்பா இறங்கி கீழே போகலாம் அப்படின்னு எல்லா மான்களையும் அரவணைச்சு கீழே அழைச்சிக்கிட்டு 100 மான்களோடும் கீழே வந்து சேருது. அப்படி இந்த பியூட்டி மான். அப்ப அந்த வயோதிகமான மான் சொல்லுது, இந்த 2 மான்கள் கிட்ட தான் தலைமை பொறுப்பை கொடுத்து ஆளுக்கு 100 மான்களோட அனுப்பி வச்சோம். இந்த பியூட்டிங்கிற மான் பத்திரமா எல்லா மான்களையும் அழைச்சிக்கிட்டு போயிட்டு பாதுகாப்பா கொண்டு வந்து சேர்ந்துருச்சு. ஆனா அந்த பெஸ்டிங்கிற மான பாரு, ஆசைப்பட்டதுனாலையும் அவசரப்பட்டதுனாலையும் அவஸ்தைப்பட்டு எல்லா மான்களையும் இழந்துட்டு அது மட்டுமே வந்திருக்கு. அதுவும் முழுசா வரல. அங்கங்க அடிபட்டு பரிதாபமா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 மான்களையும் கூப்பிட்டு பேசினுச்சு. தலைமை பண்பு அப்படிங்கிறது எதுல இருக்கு அப்படின்னா,
தன்னோட குழுவில் இருக்கிறவங்கள பாதுகாப்பாக பார்த்துக்கிறதுல தான் இருக்கு. தலைமை பண்புல இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்னா, தனக்கு கீழே இருக்கிறவங்கள பாதுகாக்கிறவங்களா இருக்கணும். அடிமைகளா நினைக்கக்கூடாது. சில பேர் முடிவு எடுப்பாங்க. அந்த முடிவு சரியானதா வெற்றி அடைஞ்சதுன்னா அந்த பேரையும் புகழையும் அவங்க சேர்த்துக்குவாங்க. அதுல ஏதாவது தவறாகிடுச்சுன்னா, இதுக்கு எனக்கு எதுவுமே சம்மந்தம் இல்லை, எல்லாம் அவங்க தான் அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு மற்றவங்க மேல குறை சொல்லிட்டு இவங்க தப்பிச்சுக்குவாங்க. ஆனா ஒரு நல்ல தலைமை பண்பு இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஆற அமர யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க. அப்படி அவங்க எடுக்கிற முடிவுல ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, இது முழுக்க முழுக்க என் சார்ந்தது, அவங்க யாருக்கு இதுல பொறுப்பு இல்ல, எனக்கு தான் அந்த தண்டனை எல்லாம் சேரும் அப்படின்னு சொல்லி தன்னோட குழுவுல இருக்கவங்கள பாதுகாப்பாங்க. அப்ப அவங்களுக்கு கீழே இருக்கவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? இவ்வளவு தூரம் நமக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளை பாத்துக்கிறாங்களே, இவங்களுக்காக நம்ம உயிரை கூட கொடுக்கலாம் அப்படின்னு விசுவாசமா நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது எதனால வருதுன்னா, பாதுகாப்பு உணர்வுனால வருது. ஆக தலைமை பண்பு என்பது வெற்றி பெறதுல மட்டும் இல்ல, நமக்கு கீழே உள்ளவங்களை பாதுகாப்பதும் அவர்களை உளமாற நமக்காக வேலை செய்ய வைக்கிறதுல தான் அடங்கியிருக்கு. நாம் அனைவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க என்ற உணர்வை அவங்களுடைய உள்ளத்துல ஏற்படுத்துற அளவுக்கு நாம பொறுப்போட நடந்து கொண்டால் எந்த நிறுவனமும் வெற்றி நடை போடும். என்ன, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு கதையோடு சந்திப்போமா? அதுவரைக்கும் அன்புடன் உங்கள் காசாவயல் கண்ணன்.